அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு முழுவதுமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏதோமுக்கு தகப்பனாக ஏதோமியருக்கு தகப்பனாக ஏசா விளங்குகிறார். ஏசாவின் மறுபெயரும் ஏதோம் என்பதாக வேதம் இந்த அதிகாரத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஏசா திருமணம் செய்த பெண்கள் கானானிய ஸ்ரீ இஸ்மவேலின் குமாரத்தி, அடுத்து இன்னும் சில பெண்களை திருமணம் செய்திருக்கிறார். அவர்கள் மூலமாக பிறந்த பிள்ளைகள், அவர்களின் குமாரர்கள், அவர்களின் வம்சவழி எல்லாமே சந்ததிகளும் அதிலே குறிக்கப்பட்டுள்ளது. 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னா, யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்துல தான் தங்கியிருக்காரு. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு அதில் குறிக்கப்பட்டுள்ளது. யோசேப்புக்கு 17 வயதாகுது. யோசேப்பு 17 வயதாகும் போது தன் சகோதரனுடன் கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாரு. இப்போ யோசேப்பு என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, பில்கால் சில்பால் 2 பேர் இருக்காங்கல்ல, பணியுடைக்காரிகள், மறுமனையாட்டிகள், அவர்களுடைய குமாரர்கள் 4 பேர் இருக்காங்கல்ல, அவர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை தகப்பனாகிய யாக்கோபிடம் அறிவித்து விடுவாராம் யோசேப்பு. அதனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யோசேப்பின் மீது கடுப்புல தானே இருப்பாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு அதுல. யாக்கோபு அவருடைய வயதான நேரத்துல யோசேப்பு பிறந்ததுனால யோசேப்பு மேல அதீத அன்பு, எல்லாரிலும் அதிகமாக அவனை நேசித்தது நிமித்தமாக அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்து கொடுத்து வைத்தது. அப்ப அந்த நிகழ்வும் எல்லாரை விட இவங்கிட்ட தானே அப்பாவுக்கு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வும் அவர்களுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கி இருந்தது. அவர்கள் யோசேப்பிட்ட பட்சமா அன்பா பேச மாட்டாங்க, அவனை பகைத்தார்கள். அப்போ அதுக்கடுத்து என்ன நடக்குன்னா, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்றாரு. அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் இன்னும் அவனை அதிகமாய் பகைத்தார்கள். என்ன சொப்பனம் பார்த்தாரு, ஏன் அவர்கள் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள் அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு இது வரைக்கும் பார்ப்போம். 1 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம். அப்போ யாக்கோபுக்கு பிள்ளைகள் 12 ஆண் பிள்ளைகள். அதிலே தன் வயது முதிர்விலே பிறந்த யோசேப்பின் மீது அதீத அன்பை செலுத்துகிறார். அது மற்ற சகோதரர்களுக்கு கடுப்பாகத்தான் இருக்கும். இது மட்டுமில்ல, இவர்கள் செய்த தவறையும் தன் தகப்பனிடம் போட்டு கொடுக்கிறார். ஆகவே யோசேப்பு எல்லா நேரங்களிலும் இதுவரை நீதியாகத்தான் இருந்திருக்கிறார் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். தன் சகோதரர்கள் தவறு இழைக்க கூடாது, அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக சகோதரர்களை குறித்து தகப்பனாரிடம் கூறியிருக்கலாம். சொப்பனத்தின் நிமித்தமாக இதற்கு பகைக்க வேண்டும், வெறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தவறு என்பதாக சகோதரன் கூறுகிறானா, அந்த தவறை திருத்தி கொண்டிருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும். அப்ப அவர்களுக்குள் ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்காது, பகைமை உண்டாயிருக்காது, நட்புறவிலேயே அவர்கள் சகோதர சிநேகத்திலே இருந்திருக்கலாம். இந்த நிலை